போஸ்டிங் இருக்கக்கூடியவர் பார்த்து 3 நிமிஷம் காலையில் கால் பண்ணி தான் நான் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு தான் நான் பார்த்தோன்னு பலருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் பிரச்சனை சொல்லிட்டு பலர் பேச வணக்கம் சார் சார் நான் கவனிக்கிறேன் சார் சார் சொல்லுங்க சார் என்னங்க அந்த மனுஷன் பாட்டு போட்டிருக்காரு என்னங்க பாட்டு சார் சார் இந்த தென்னந்தனம் பாட்டு கேட்டீங்க எத்தனை தடவை நான் கேட்டேன்னே தெரியல எனக்கு உங்களுக்கு தொலைக்குதுங்க அப்படி ஒரு பாட்டு கேட்டு இருக்கீங்க. உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அந்தந்த காலகட்டத்தில். ஆனா ஆப்ஷன் இல்லாத ஒரே ஆப்ஷன் இளையராஜா ஐயா மட்டும்தாங்க. அவர் யாருமே கிடையாது, அவர் மட்டும்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா. வாழ்க்கை மிகப்பெரிய பதிவு சமீபத்தில் எனக்கு நடந்துச்சு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த பாடல் வெளியிட்டு விழா அன்னைக்கு சாரோட ஆபீஸ்க்கு போறப்ப நான் ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டேன். அங்கே யார் இருக்கான்னு கேட்டேன். யாருமே இளையராஜா ஐயா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு. பிரைவேட் டக்குன்னு வண்டி ஓரங்கிட்டு அப்படின்ட்டு வெயிட் பண்ணுது. அதாவது வந்ததுக்கு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொக்கலிங்க வாங்க வாங்க பார்த்தாரு. சும்மா இருக்கு, அவர் மட்டும்தான் இருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட போய் உட்காந்து பேசுறதுக்கு நம்மளால எனக்குலாம் நம்மள ஒரு ஆளே இல்லை. இருந்தாலும் யாராவது வரட்டும் அப்படின்னு பயத்திலே இருந்தேன். சீக்கிரம் வாங்க சேது வந்துட்டார் பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. உடனே விடா வண்டி அப்படின்னு வேகமாக வந்து உட்காந்துருந்தேன். ஐயா காசு வரல பார்க்க உட்காந்துருந்தேன். அடுத்து வெற்றிமாறன் வந்தாரு. அதாவது அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கப்ப அவர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம், எவ்வளவு விஷயங்கள். ஆனா அவர் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாக்கு எப்படி அந்த இந்த மியூசிக்குள்ள வந்தாரு, அவங்க குருநாதர் யாரு, அவங்க அண்ணன் யாரு, அவங்க அம்மாவை பத்தி நான் எப்படி கற்றுக்கிட்டேன், எங்க தோன்றுச்சு, முதல் கீழ் நான் எப்படி பண்ணேன், எது மூலமா எனக்கு வாழ்த்து கிடைச்சு, அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்து ஓ இது நமக்கு வந்து கைதட்டு இல்லையா, அப்ப நமக்கு ஒரு கைதட்டுறோம்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சு ஒவ்வொன்றும் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் கேட்கிறப்ப பக்கத்துல இருந்துட்டு இப்படி ஒரு பேசுற வாழ்க்கையில சேர்க்கிறப்ப அந்த பதிவுக்குள்ள நம்ம இருக்கோம் இல்லையா, அந்த பக்கத்துல ஓரமா கையெட்டி உட்காந்துருந்தது இல்லையா, இது வாழ்நாள் மிகப்பெரிய பிரச்சனை இல்லையா. இது எனக்கு நான் மட்டும் என்னோட சந்ததிகள் எல்லாமே இதை பாதுகாக்கப்பட்டு ஒரு ஒரு பதிவு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அப்படி இருக்கப்ப உங்க வரிகள்ல உங்களுடைய மியூசிக்ல நான் ஒரு உருவமா இருந்திருக்கேன். இப்பவும் சொன்னேன், இது கனவா என்னன்னு தெரியல. இப்படி வாழ்க்கை கொடுத்த வெற்றிமாறனே ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. அடுத்து ராஜமன் சார் சொன்னத ஒரு ரொம்ப நன்றி சார். அந்த படத்துல அவன் வில்லங்களா வந்து கத்தி சத்தம் வந்து கத்தின்னு சொல்ல கண்ணுக்கு எதுவுமே இல்லாம ஒரு கொடூர வில்லன் அப்படின்னா படத்துக்குள்ள சொல்றேன், உங்களை மட்டும்தான் சொல்றேன் சார். அப்படி ஒரு பதிவா இருக்கு அண்ணனோட இது. நீங்க பாப்பீங்க அந்த விடுதலை ஒன்று பாத்தீங்க இல்லையா, விடுதலை ஸ்கூல்ல பாப்பீங்க. அவருடைய அற்புதமான ஒரு ஆக்டிங்க. வாழ்த்துக்கள் உறுப்பினர்ல ஜாய்க்கனே வழக்கம்பாங்க. நீங்க இருந்தாலும் நீங்க எல்லாருக்கும் உங்களுடைய பங்களிப்பு சினிமாவுக்குள்ள அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வாழ்த்துக்கள் சேர்த்துனே, உங்களுக்கும் வாழ்த்துக்கிறேன் சார். நம்ம எல்லாம் ஒன்னாதான் இருந்தாலும் நான் இசையும் கண்பேர் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு உறுப்பினர் அன்பு தம்பி கவி, நீ சொன்ன மாதிரி அந்த கேரளாவில் நீங்க கருணாசன் நடிக்கிறப்ப நீ நடிக்கிறதா நானும் கேரளா ஃபர்ஸ்ட் ஒரு பயணத்தை கூட்டி போயிட்டாங்க. அங்கே நடிச்சுட்டு ஆரம்ப காலகட்டத்தில் டக்குன்னு பிரேக்கு நிறுத்துவாங்க, எங்கே போய் உட்காருன்னு தெரியாது. மழை நிறுத்தி ஒரு ஓரம் ஒண்டிகிட்டு இருந்து உட்காந்துருந்தாங்க. அப்போ நீ வந்த அண்ணன் அவங்க அப்பா வந்ததுனால பார்த்து பேசிட்டு நிறைய விஷயம் அண்ணன் சொன்னாரு. இன்னைக்கு இந்த படம் பார்க்குறப்ப வெற்றிமாறன் 2 சீன் போட்டு காட்டினாங்க. அது அவனுடைய பங்களிப்பு அப்படி இருக்குது. பார்த்து இருக்கிறது சினிமாவில் அவர் மூலமாக கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு நல்ல இடத்துக்கு நான் நினைக்கிறேன். உடம்பு அவ்வளோ சூப்பராக செம்ம ஃபைட் பண்ணியிருந்தேன் தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி. வணக்கம். ப்ரொடியூசர் என்ன நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்க